முட்டுக்கள் தொடர்பான பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய 32 புற மருந்துல ஒரு சிறப்பான மருத்துவ முறை என்னன்னா வர்ம மருத்துவ முறைன்னு சொல்றது. இந்த வர்ம சிகிச்சையில நம்ம வர்மம் மற்றும் தொக்கணம்னு சொல்லுவோம். தொக்கணம் சொல்வது எண்ணெய் தேய்த்து செய்வது. வர்ம சிகிச்சைனத்து எண்ணெய் தேய்த்தும் செய்யலாம், எண்ணெய் தேய்க்காமலும் செய்யலாம். இந்த முட்டை சுத்தி சில வர்ம புள்ளிகள்னு சொல்றது எனர்ஜி பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் உடைய ஹீலிங் எபிலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் நம்ம இந்த வர்ம தூண்டல் மூலியமா அந்த ஆற்றலை அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு அனுப்புறோம். அதுதான் சிம்பிளா வர்மம்னு சொல்றது. ரொம்ப நெருக்கம் கொடுக்காம, ஆனா அதே சமயத்துல வலியும் ஏற்படுத்தாம மிதமான ஒரு தூண்டல் நம்ம செய்யறோம். இந்த வர்ம புள்ளிகளை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இது சாதாரணமா இப்படி செய்யறது கிடையாது. ஒரு இடத்த வர்ம புள்ளிகளை அனைத்து அதையே அப்படியே தூண்டிக்கிட்டே இருப்போம். இதுல இங்க ஒரு வர்ம புள்ளி இருக்கு. இது பேரு கால் கவலி காலம்னு சொல்லுவோம். இது பெரும்பாலும் இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வலிப்பு நோய் வரும்போது இந்த கால் கவலி காலத்தை அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த வலிப்பினுடைய தீவிரம் குறையும். கை கவலி காலம்னு சொல்லுவோம். இது தலைவலி, முகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்போது இதுல நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். ஒற்றை தலைவலி வரும்போதெல்லாம் இது நல்ல வேலை செய்யும். இந்த கால் கவலி நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது அங்க இருந்துக்கிற எனர்ஜி ஆற்றல் தலை வரைக்கும் போகும். இதுவும் இங்க இருந்து முகம் வரைக்கும் போகும். இது சித்த மருத்துவத்துல சிறப்பாய் சொல்லக்கூடிய வர்மத்தில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசன் போல இது.